திரு கேசிபி 39% வாக்கு அப்படின்னா ஆட்சியை கைப்பற்ற விட முடியும் அப்படின்ற நம்பிக்கையை அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதற்கு சாத்தியமா? இதுக்கான அரித்மெட்டிக் என்ன? இது எனக்கு 18 உனக்கு 21 ஏதோ திரிசா பட டைட்டில் மாதிரி இருக்கு. ஜெயம் ரவி திரிசா நடிச்ச ஒரு படத்துக்கு டைட்டில் தான் இருக்கும். எனக்கு 18 உனக்கு 21 அந்த மாதிரி இருக்கே ஒழிய ஒரு அரசியல் ஆழத்தோடு பதிவு செய்யப்பட்ட ஒரு கருத்தாக அதை நான் பார்க்கல. ஏன்னா அன்றைக்கு திமுக பெற்ற வாக்கு சதவீதம் 47%. அப்ப 47 பெருசா 39 பெருசா? ஒன்று. அடுத்து இந்த 39 கூட இன்றைக்கு தேமுதிக அந்த கூட்டணியில் தொடர்கிறதா தெரியாது, இன்னும் முடிவு செய்யல. ஒருவேளை ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறி விட்டதாக அறிவித்திருக்கிறார். அது சுப்புரத்தினம் தான் சொல்லணும். விஜய் கூட போறாங்களா இல்ல திமுக கூட போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நிச்சயமா என்டிஏ கூட இல்லைங்கிறத இன்றைய தேதி வரைக்கும் அவர்களது அறிவிப்பாக இருக்கு. அதே போல ராமதாஸ் அவர்கள் தந்தை மகன் அந்த உறவுல ஏற்பட்ட விரிசல், பெரியவர் ராமதாஸ் இவர்களோடு கூட்டணியில் தொடர்கிறாரா தெரியல. இது ஒரு புறம். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் என்பது தேசிய கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கும். பிரதமர் யார் என்பதை பார்த்து மக்கள் அதற்கு வாக்களிப்பாங்க. ஆனா சட்டமன்ற தேர்தல் என்பது தேசிய கட்சிகளுக்கான தேர்தல் அல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 67 இருந்து இன்றைக்கு வரைக்கும் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அது மாநில கட்சிகளுக்கான தேர்தலாகத்தான் இருக்கும். அடுத்து திரு அமித்ஷா அவர்கள் அந்த தேர்தல் முன்னெடுப்பையே இந்துத்துவாவுக்கும் திராவிடத்துக்கும் ஆனதாக, பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி வெர்சஸ் திமுக என்கிற அளவில் அதை கட்டமைக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் திராவிடமா இந்துத்துவாவா என்று கேட்டால் அவர்கள் திராவிடத்தின் பக்கம் தான் இருப்பாங்க. நீங்க அவர்களிடத்திலேயே நீங்கள் அதிமுகவா திமுகவா என்று கேட்டால் அவர்கள் அதிமுகவின் பக்கம் இருப்பாங்க. அப்ப திரு அமித்ஷா அவர்கள் முன்னெடுத்திருக்கிற அந்த நேரேட்டிவ், அவர் செட் பண்ண நினைக்கிற அந்த நேரேட்டிவே மிக தவறான நேரேட்டிவ். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை முன்னிறுத்தி இவங்க பேக் சீட்ல இருந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். அதிமுக இந்த தேர்தலை முன்னெடுப்பு செய்யணும். பாஜக ஒரு சைலண்ட் பார்ட்னராக மட்டுமே இருக்க வேண்டும். இது அடுத்தது. அதற்கடுத்து இன்னொரு பெரிய குண்டை அமித்ஷா போட்டிருக்காரு. இன்றைக்கு இந்த நாம் பேசுகிற இந்த நிமிடம் வரை திரு எடப்பாடி பழனிசாமியோ அவர்களை சார்ந்தவர்களோ அதை தெளிவுபடுத்தல. கூட்டணி ஆட்சிதான் என்பதை ஒன்றுக்கு பல முறை திரு அமித்ஷா அவர்கள் திரும்ப திருப்பி அவர் பல முறை சொல்லிட்டார். ஆனா இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து இல்ல கூட்டணி ஆட்சி கிடையாது என்று அவர்கள் சொல்லல. ஏன்னா இதற்கு முன்பு சென்னையில் நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அமித்ஷா இந்த கருத்தை சொன்னார். சில நாட்களுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி இல்ல, இந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு தான் சொன்னாரு என்று அவர் சொன்னார். எல்லோரும் ஒருவேளை அது உண்மையா கூட இருக்கலாம்னு கூட எடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அவர் தினத்தந்தியில கொடுத்த பேட்டி, தினமலர்ல கொடுத்த பேட்டி, பல பத்திரிகைகளுக்கு கொடுத்த பேட்டி, இதெல்லாம் அது ஒரு பெரிய அளவில் விவாத பொருளாச்சு. ஆனால் நேற்று திரும்பவும் அவருடைய நிலைப்பாட்டில் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்டா இருக்கார். அவருடைய நிலைப்பாட்டு கூட்டணி ஆட்சி, பாஜக அமைச்சர்கள் அதில் பங்கெடுப்பார்கள், என்டிஏ கூட்டணி ஆட்சி என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். ஆனால் இதுவரை அதை மறுத்து பேசி வந்த திரு எடப்பாடி பழனிசாமியோ மற்ற முன்னாள் அமைச்சர்களோ இந்த நிமிடம் வரை இல்லை. கொடுக்கிற இடத்துல அதிமுக தான் இருக்கு, அதிமுக தலைமையில் தான் ஆட்சி, தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்ற அந்த பதில் எல்லாவற்றுக்கும் பதிலடியாக அமையாதா? இல்ல, நீங்க ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, மத்தியில ஆளுகிற ஒரு கட்சி, அந்த கட்சியில ஒரு முக்கியஸ்தராக இந்தியாவில் 2ஆம் இடத்தில் இருக்கிற உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் சொல்லுகிற கருத்தை
ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி அது போல சொல்கிறார் என்றால் அதை அவர் அமித்ஷாவிடத்துல பேசி தான் அமித்ஷா அவர்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் தான் சொன்னோம். பாஜக எக்காரணத்தை கொண்டும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்காது, அமைச்சரவையில் பங்கெடுக்காது என்று தெளிவுபடுத்த வேண்டியது இந்த கூட்டணிக்கு அவசியம். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களும் சரி, அதிமுக தொண்டர்களும் சரி, நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு அமைச்சரவையில் பங்கெடுப்பதற்கு அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அதனால அது ஒரு எதிர் விளைவுகளை கொடுத்துரும். அடுத்து இல்ல இதுல போன்றவர்கள் அமித்ஷா ஒரு கணக்கீட சொல்றாரு. அமித்ஷா ஒரு கணக்கீட சொல்றாரு. 18% தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்கு வங்கி இருக்கு. அதிமுகவுடைய வாக்கு வங்கி 21. ஸோ 2 ஓட்டையும் அவர் செப்பரேட் பண்றாரு. 2க்கும் இடையே இருக்கக்கூடிய இடைப்பட்ட தொலைவு 3% தான். அந்த டிஃபரன்ஸ் 3% தான். ஸோ இதன் அந்த 39% அப்படின்றது ஒரு மேஜிக் நம்பர். 2 பேருமே ஈக்குவலான வெயிட்டேஜில் தான் இருக்கும் ஏறக்குறைய. ஸோ நாங்கள் செகண்ட் சீட்டில் உட்காரணுமா ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்காரமான்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 2ம் சேர்ந்தாதான் ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸை மறைமுகமாக தொண்டர்கள்கிட்டையும் சொல்றாரு, பிரதான கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கும் சொல்றாரு. நீங்க அதிமுக கிளை செயலாளர்கிட்ட கேட்டீங்கன்னா கூட இதுக்கு பதில் சொல்லிடுவான். சார், நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. 1980 இதே போல இப்ப அமித்ஷா கணக்கு சொல்றாரு இல்லையா, இது போல அன்றைய பிரதமராக இருக்கிற திருமதி இந்திரா காந்தி அம்மையாரும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் நாடாளுமன்றத்தில் அதிமுக வெறும் 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. மிச்சம் இருக்கிற 38 இடங்கள்ல திமுக காங்கிரஸ் வெற்றி பெற்றது. உடனே அதிமுக ஆட்சியை கலைத்தார்கள். சில மாதங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைத்தது. அப்ப அது போல இது மாதிரி பல உதாரணங்களை சொல்லலாம். சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு, நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு. அடுத்து இந்த அரசியல்ல 1+1 இஸ் நாட் ஆல்வேஸ் 2. At times it can be 20, at times it can be 0, at times it can be negative. சரி, அதனால அந்த அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் மற்ற மாநிலங்களுக்கு ஒருவேளை திரு அமித்ஷா அவர்களது கணக்குகள் பொருந்தி இருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாது. அடுத்து பாஜக கூட்டணியையே அதிமுக தொண்டர்கள் விரும்பல. கூட்டணி ஆட்சி என்றால் அத்தனை இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்படும். அதிமுக தொண்டர்கள் கூட்டணி ஆட்சி என்பதை அமித்ஷா வாபஸ் பெறலைன்னா அத்தனை இடத்திலையும் பாஜகவை தோற்கடிப்பார்கள். சரி சரி